பிரேக் டைம் பிரெயின் ஸ்ட்ராம் வழங்கும். உலகின் மர்மமிகு இடங்களில் முதலிடம் பிடித்திருக்கும் ஒரு காடு. ரோமனியாவில் உள்ள ஹோயா பசியா காடு. இந்த காடு வழக்கமான காட்டல்ல. இங்கே உள்ள மரங்கள் சீராக வளரவே இல்லை. சில மரங்கள் வளைந்து சுழல்வது போல இருக்கின்றன. இயற்கைக்கு எதிராக வளர்கின்ற இந்த மரங்கள் இந்த காடு பூமியின் சக்தி மையம் எனும் நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றன. 1968 இல் புகைப்பட கலைஞர் எமில் பர்னியா தன் நண்பர்களுடன் இந்த காட்டுக்குள் சென்றார். அந்த நேரம் வானத்தில் பளிச்சென்று ஒரு ஒளி தெரிந்தது. அதை அவர் கேமரா கிளிக்கில் பிடித்தார். அந்த படம் ஏலியன்கள் வருகையை நிரூபிக்கிறது என பரபரப்பை ஏற்படுத்தியது. அதன் பிறகு பலர் அந்த காட்டுக்குள் சென்று விசித்திரமான அனுபவங்களை சந்தித்தனர். திடீரென தலைவலி, உடலில் சுடுவது போல் உணர்வு, நினைவிழப்பு, நேர உணர்வு மாறுவது, இவை எல்லாம் சாதாரணமாக நிகழ்ந்துவிடும் என்று சொல்கிறார்கள். மறக்க முடியாத நிகழ்வு ஒன்று. ஒரு சிறுவன் இந்த காட்டுக்குள் சென்றபின் மாயமானான். 5 ஆண்டுகளுக்குப் பிறகு அவனை அதே இடத்தில் மீட்டனர். அவன் உடம்பில் ஒரு சுரண்டலும் இல்லை. ஆனால் அவன் கூறியது, நான் எங்க போனேனும் தெரியல, ஒன்னும் ஞாபகம் இல்ல. அது காலபயணம் அல்லது வேறெந்த பரிமாண சக்தியின் விளையாட்டு? இங்கே ஜிபிஎஸ் வேலை செய்யாது, மொபைலில் சிக்னல் வராது. வெளியே இருக்கும் சாதனங்கள் எல்லாம் காடுக்குள் நுழைந்ததும் செயலிழக்கும். மனித உணர்வுகளும் மாறும். இந்த காடு பலருக்கு பயத்தை உருவாக்கும். ஆனால் ஆய்வாளர்களுக்கு இது ஒரு பழமையான இரகசிய வாயில் போல உள்ளது. இது ஏலியன்களின் தாக்கமா அல்லது பூமிக்குள்ளே மறைந்திருக்கும் சக்தி? ஹோயா பசியா காடு உலகில் இன்னும் விஞ்ஞானமும் கண்டறிய முடியாத மர்மம் நிறைந்த இடம். இதேபோல் உலகின் மறைக்கப்பட்ட உண்மைகளை தெரிந்து கொள்ள பிரேக் டைம் பிரெயின் ஸ்ட்ராம் சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.